வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அதிக ஆதரவு விமர்சனங்களை சந்தித்த நெப்போலியன் மகன் திருமணம் இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மூத்த நடிகரில் ஒருவர் தான் நெப்போலியன். அவருக்கு இருக்கும் 2 மகன்களின் மூத்த மகனுக்கு தனுஷ் தசை சிதைவு நோய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இருக்க அவங்களுக்கு அக்ஷயா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. இந்த வருடத்தில் அதிக ஆதரவுகளையும் விமர்சனங்களையும் சந்தித்த திருமணங்களில் இந்த திருமணம் ஒன்றுதான். 2024 ஆண்டு முடிய இன்னும் சில நிமிடங்கள் இருக்கும் நிலையில் தனுஷ் குறித்து ஒரு ரீவென்ட்ரி செய்யலாம். பாரதி ராஜாவின் இயக்கத்தில் அறிமுகமான நெப்போலியன் அதன் பிறகு வில்லன், ஹீரோ என கலந்துகட்டு நடித்தார். தனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர் அவர். சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலில் கால் பதித்து அவரை இணையமைச்சராக பொறுப்பு வகித்தாங்க. அவருக்கு தனுஷ், குணால் என்ற 2 மகன்களும் இருக்காங்க. இவர்கள் தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா தசை சிதைவு நோய் இருக்கிறது. எனவே தசுவின் சிகிச்சைக்காக அமெரிக்கா குடும்பத்துடன் சென்று செட்டிலானார் நெப்போலியன். அங்கே ஒரு மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கினார். மேலும் ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்கிறார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க தனக்கு பிறகு தனது மகனுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக தனுஷுக்கும் திருமணம் செய்து வைக்க அவரும் அவரது மனைவியும் முடிவு செய்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. அக்ஷயாவுக்கும் இந்த திருமணத்துக்கு முழு மனதோடு ஒத்துக்கொண்டதால் இவர்களுடைய திருமணம் ஜப்பானில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மீனா, சரத்குமார், ராதிகா, பாண்டியராஜன் என நட்சத்திர பட்டாளமே கலந்து கொண்டாங்க. சிவகார்த்திகன் வீடியோ காலில் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் காலிலையும் தம்பதிக்கு வாழ்த்து சொன்னாங்க. இப்போது தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் மகிழ்ச்சியோட தங்கள் நாட்களை நகர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திருமணத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரே சேர்தான் வந்தது. நெப்போலியன் ஒரு தந்தையாக தனது மகனுக்கு இந்த திருமணத்தை செய்து வைத்தாங்க. மற்றவர்களுக்கு என்ன வந்தது என்று பலருமே அவங்களுக்கும் தனுஷுக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க. அதே போல நெப்போலியன் மகன் திருமணத்தை இவ்வளவு எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பேச்சுக்கள் எழுந்து வந்தது. திருமணத்தை கலந்து கொண்ட செலிபிரிட்டிகள் நெப்போலியன் செய்திருக்கும் செயலை பார்க்கையில் தங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது, இதில் எதிர்க்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது என்று ஆதரவு குரலாக எழுப்பினாங்க. அதே சமயம் திருமணத்திற்கு எதிர்த்தவர்கள் நெப்போலியனுக்கு ஒரு மகள் இருந்தால் அவங்க தனுஷ் போன்ற பையனுக்கு திருமணம் செய்ய வைப்பாரா? அக்ஷயாவுடைய வாழ்க்கையில் நெப்போலியன் அவரது மனைவியும் சீரழித்து விட்டாங்க. தனுஷுக்கு ஒரு செவிலியராக அக்ஷயா இருப்பாங்க என்றெல்லாம் பேசினாங்க. பொறுத்து பார்த்த நெப்போலியன் யாரும் இப்படி பேசாதீங்க என்று உருக்கமான வேண்டுகோள் வைத்தார். தனுஷே ஒரு வீடியோ காலில் தனது திருமணத்துக்கு ஆதரவு வருகிறது, எதிர்ப்பும் வருகிறது, என்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க. நிச்சயம் இவர்களுக்கு முன்பு நான் எனது திருமணத்தை நன்றாக வாழ்ந்து காட்டுவேன் என்று பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்படி எதிர்பார்ப்போடு ஆதரவோடு இந்த வருடத்தில் தனுஷ் திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.